ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் த டாக் பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வந்துச்சுல்ல, அதில் ஆக்சுவலாக நமக்கு வந்து ஃபுட்டேஜ் காட்டல, என்ன நடந்துச்சுங்கிறத பார்வதியும் சொல்லலை, கமரையும் சொல்லலை. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் அதில் நடந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம நம்ப முடியாதுன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தோம் கரெக்டாக. அதனுடைய இம்பேக்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமரையும் போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்களே அவங்க வாயால் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அடுத்து பார்வதிக்கு எதிராக, கமருதீனுக்கு எதிராக நிறையா இதுக்கு முன்னாடி இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஸ்பெஷலாக இவங்க 2 பேர்லேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் நம்ம டாக் பார்க்கிங் இஷ்யூ அப்படிங்கிறது பயங்கர வைரல். ஏன்னா அதில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் பாத்ரூமில் அவங்க நின்றுட்டு வெளியே வர மாதிரிலாம் வந்து நம்ம கிளிப் பார்த்தோம். பட் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து வெளியே வந்துட்டாங்க. நமக்கு தெரியல கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அது தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். அதை வந்து நம்ம கண்டுக்கவே இல்லை. ஆனால் இப்போது அதனுடைய பிரேக்கிங்கான உண்மையை போட்டு நம்ம பார்வதி வந்து உடச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, டாக் பார்க்கிங் இஷ்யூ பற்றி பேசுனாங்கடா. அப்போ வந்து நான் வந்து அதை வெளியே சொல்லலை அவங்கக்கிட்ட. நான் தான் போய் கேட்டேன் சாண்ட்ரா கிட்ட, இந்த மாதிரி டாக் வந்து எது குலைச்சிச்சு தெரியுமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லலை. அப்போ அப்படியே விட்டாங்க. பட் அது நம்ம வந்து கிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க. உடனே கமருதீன் ஷாக் ஆகிட்டு கேட்குறான், அந்த மாதிரி அப்போ நம்ம கிஸ் பண்ணதை வந்து நீ சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்ட. இல்லை சாண்ட்ரா கிட்ட சொல்ல, நான் போய் சும்மா கேட்டேன். பட் அதை அவள் லிங்க் பண்ணி இங்கே வந்து அவள் போடுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா கிஸ் பண்ணும்போது அசிங்கமாக இல்லை, இவன் சொல்லும் போது அசிங்கமாயிருமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது அங்கே நார்மலாக ஒரு கிஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதனால தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக் சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இது எதுக்கு? ஒரு ஷோக்கு போகிறீங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேறு ஏதோ இருக்கும், அது ஏதோ டெக்னிக்கல் ஏரர் மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. சரியா? உள்ளே இருக்கிறவங்க வந்து சொன்னானுங்க, ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போது ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்தாங்களா, அப்பயும் அப்போ கிஸ் தானே. அப்போது இந்த சீசனில் நீங்கள் இங்கே சில விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் அப்போ நீங்களாக இருக்கீங்க. இப்போ வெளியே பார்வதி இப்படி தான், அதை வந்து உள்ளே நீங்கள் காட்டுறீங்களா? எவ்வளோ கேவலமாக இருக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்படி இருக்கலாமா? அதை எப்படி நார்மலைஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ கேவலம் தெரியுமா அது? இப்போ தனியாக கூட்டு போய் கிஸ் அடிக்கிறது. அப்போ அந்தளவுக்கு காஜியில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து லவ்னு நீங்கள் சொல்லுவீங்களா? லவ்னா கண்ட்ரோல் இருக்காதா? புருஷன் முன்னாடியே உள்ளே போன பிரஜன் சாண்ட்ரா இல்லையா ஒழுங்கா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க? எவ்வளோ கேடுகட்டத்தனமாக இருக்குது. இது நீங்களே ஒத்துக்கும் போது அடுத்து கமருதீன் சொல்கிறான், சரி ஓகே அது வந்து நம்ம பார்த்துப்போம், அது நம்மளுடைய இஷ்யூ, நீ சொல்லலை சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொன்னோடனே இல்லை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே விட்டுரு, அப்போ நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டு போயிட்டாங்க. அட பாய்களா, மருத்துவம் மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி முத்தமும் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த பிக் பாஸில் அதையும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ வர அப்படிங்கிறது சே நிஜமாவே கேவலம் அது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து சௌந்தர்யா, அப்புறம் வந்து நம்ம சிவின் கணேசன், இந்த மாதிரி பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே போஸ்ட் போட்டாங்க, இந்த மாதிரி இப்படி ஒரு கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி காலை வச்சு இது பண்ணுறீங்க, சாண்ட்ராவை தள்ளி விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த 2லேருந்து 1 வந்து வெளியே விக்கெட் வாங்கிடுங்கிற மாதிரி தெளிவாக தெரியுது. அது கமருதீனா அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் கமருதீன் தான் தோணுது. மேபி அது பார்வதியாக கூட இருக்கலாம். அது ஹோஸ்ட் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஏன்னா இவங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி எதுவுமே கேட்கலையே, பேசவும் இல்லை அப்படிங்கிறப்ப எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஓகே, விஜய் சேதுபதி அவர்கள் எபிசோடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடாக நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் டாக் பார்க் இஷ்யூவில் இவ்வளோ ஓப்பனாக வந்து இவங்க உண்மையை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது, அப்போது உண்மையே நடந்திருக்கு, கிஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ இப்போ நமக்கு என்ன டவுட் வருது? அப்போ நாய் குலைச்சனாலும் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம யோசிச்சு பாருங்கள். நாட் கூல் பார்வதி அண்ட் கமருதீன் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? அடுத்து திவ்யா, உன்னை பற்றி என்னென்னலாம் பேசிக்க தெரியுமா பார்வதி, அதை போய் நான் உனக்கு சொல்கிறேன், இப்போ வெளியே வந்து ஃபோன் பண்ணுறேன்றான். ஏன் அங்கேயே சொல்ல வேண்டியதானே திவ்யா நினச்சிருந்தா? உடனே பார்வதி கலாய்ச்சி விட்டா, நீ நம்பர் வேணா கொடு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. கமல் நம்பர் கூட சொல்லட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா சொல்லணும்ல தைரியமாக, அது கூட சொல்ல தெரியல திவ்யாவுக்கு அப்படிங்கிறது. ஏன்னா பாரதி பார்த்தா பயமா திவ்யாவுக்கு, என்னம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தான் சின்ன விஷயம் நடந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்தி.